அன்பின் வடிவங்களே, சூரியன் காலையில் உதயமாகிறது. அப்பொழுது நீ சூரியனை நோக்கி நின்று கொண்டு அதனை பார்த்தால் உனது நிழல் நீளமாக தெரியும். ஆனால் அந்த நிழல் உனக்கு பின்புறத்தில் இருக்கும். ஆனால் உனது பார்வையை சூரியன் மீது படாமல் நிழல் இருக்கும் பக்கமாக திருப்பினால் நீண்டு காணப்படும் அந்த நீளமான நிழல் உன்னை வழிநடத்தி சென்று அது உனக்கு வழிகாட்டுவதைப் போல தோன்றும். இந்த உதாரணத்தில் நீயே ஜீவ தத்துவம், உனது நிழலே மாயம். அந்த மாயையை விட்டொழிக்க நீ எவ்வளவு வேகமாக நடக்க முயற்சித்தாலும் அம்மாயை உனது முன்புறமாக இருக்கும் வரையில் அதை விட்டொழிக்க முடியாது. ஆனால் உனது பார்வையை சூரியன் இருக்கும் பக்கமாக திருப்பினால் அந்த நிழல் உனக்கு பின்னால் இருப்பதால் உன்னால் அம்மாயையை விட்டொழிக்க முடியும். அதே போல உனது மனம், எண்ணங்கள், உறுப்புகள், தேகம் இவைகள் மாயை அல்லது நிழல் என கொள்ளலாம். இவைகளிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் உனது எண்ணத்தை உட்புறமாக ஆத்மாவை நோக்கி செலுத்த வேண்டும். இப்படி செய்தால் மாயையை உதறி தள்ளி விடலாம். ஆகவே சத்சங்கத்தில் சேர முயற்சி செய்து அந்த நல்ல சகவாசத்தினால் பெறப்படும் நன்மைகளை அடைய வேண்டும். சத்சங்கம் பற்றின்மைக்கு இட்டுச் செல்லும். பற்றின்மை மூலம் முக்தியை அடையலாம்.